ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ஷார்ட்டாக இங்கே என்னென்ன சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். நம்ம நீட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு. இப்போ நீட் அப்ளிகேஷன் எங்கே கிடைக்கும்னா neet.nta.nic.in. ஓகே, இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வேணும்னு நான் உங்களுக்கு கீழே கொடுத்துட்டு நீங்கள் அங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் வரப்போ இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படின்னு சொல்லி ஒரு புல்லட்டின் கொடுத்துருக்காங்க. இது ஒரு தடவை படிச்சு பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தோன்னா லாஸ்ட் டேட் எப்போ, உங்களோட என்னென்ன இருக்குது, சரியா? லாஸ்ட் டேட் எப்போ, ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும், அதை பற்றின எல்லா டீட்டெயில் இதில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதனால் இதை தயவு செய்து டவுன்லோட் பண்ணி இங்கே 4வது 5வது பேஜில் இருக்கும். சரியா? ஸோ இந்த புக்கை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் பேஜ், பட் பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா 6வது பேஜில் உங்களை ஆன்லைன் சப்மிஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ, ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ. சரியா? ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் இல்லாமல் பார்த்தோன்னா உனக்கு இந்த வருஷம் நீட்டில் ஒரு சேஞ்ச் இருக்குது. உனக்கு கொஸ்டின் பேப்பரில் இன்டர்னல் சாய்ஸ் இருக்க போது. அது பேஜ் நம்பர் 9ல் சொல்லியிருக்காங்க. ஸோ சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 35 கொஸ்டினில் செக்ஷன் ஏல ஃபிசிக்ஸில் 35 கொஸ்டின் வரப்போகுது. அதில் 35 கொஸ்டினே ஆன்சர் பண்ணணும். அடுத்து செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் வரப்போது. அதில் ஜஸ்ட் நீ 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் போதும். சரியா? ஸோ 5 கொஸ்டினை நீ விட்டுடலாம். இதான் இதோட மீனிங். சரியா? இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்குது. கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுலேருந்து 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் போதும். இன்னும் 35 கொஸ்டின் இருக்கு, அதில் 35 ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் உனக்கு மிச்சம் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு 132 பக்கத்துக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் உட்காந்துல படிக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு ஃப்ரீ டைம் இருக்கு அப்படின்னு சொன்னால் நீ உட்காந்து படிச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா கீழே போயிட்டு இங்கே ஃபில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், இங்கே ஃபார்மில் போய்க்கலாம். சரியா? ஸோ சப்போஸ் நீ ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொன்னால் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபில் பண்ணிக்கோ. இல்லை நான் இப்போ தான் புதுசு அப்படின்னு சொன்னால் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிரியேட் பண்ணுறப்பயே அவங்க கொடுத்துருவாங்க இது எல்லாத்தையும். இது ஒரு தடவை படித்து பார்த்துக்கோ. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப 4 ஸ்டெப் வரும். சரியா? நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். நீ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புல்லட்டின் அவங்களோட ப்ரொசீஜர் எல்லாத்தையும் ஒரு தடவை தெளிவாக படிச்சுக்கோ. எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா சொன்னால் neet.nta.nic.in லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தனா நீ குவிக்காக இப்போதைக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு இதை 2ஆக பிரிச்சிருக்காங்க. சரியா? 2 செட்டில் பிரிச்சிருக்காங்க. செட் 1 தான் நீ இப்போயே ஃபில் பண்ணணும். செட் 2 நீ கொஞ்சம் லேட்டராக கூட ஃபில் பண்ணிக்கலாம். பட் எப்போனா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே ஃபில் பண்ணிடணும் 2 செட்டையும். சரியா? ஸோ இப்போதைக்கு நீ செட் 1 மட்டும் ஃபில் பண்ணிக்கோ. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி செட் 2 ஃபில் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபில் பண்ணாமல் இருந்துடாத. ஃபில் பண்ணல அப்படின்னு சொன்னால் நீ இன்வேலிட்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரியா? இப்போ நம்ம ஃபில் பண்ணுறப்ப பார்த்தோன்னா மொத்தம் 4 ஸ்டெப் இருக்குது. 1 பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறது. 2வது பார்த்தோன்னா கம்ப்ளீட்டிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம். சரியா? ஸோ நான் அடுத்து உள்ளே பேஜில் கூட்டு போகிறப்ப உனக்கே தெரியும். 3வது பார்த்தோன்னா உன்னோட ஃபோட்டோவை நீ அப்லோட் பண்ணுறது. இதான் 3வது ஸ்டெப்பு. ஃபோட்டோ என்னென்ன ஃபோட்டோ கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் உன்னோட பாஸ்போர்ட் சைஸ், உன்னோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்குறாங்க. 2வது பார்த்தனா உன்னோட சிக்னேச்சர் கேட்குறாங்க. 3வது பார்த்தனா உன்னோட தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட் தம்போட இம்ப்ரெஷன். சரியா? லெஃப்ட் தம்போட இம்ப்ரெஷன் இதை நீ ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு கிளியராக ஃபோட்டோ எடுத்துட்டு அகைன் பாருங்க சைடில் இவங்க கொடுத்துருக்காங்க இவ்வளோ எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீ ஆன்லைனில் கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உன் ஃபோட்டோ நீ ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டு கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ரெஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணணும். இது 3வது ஸ்டெப். 4வது பார்த்தோன்னா நீ பே பண்ணால் போதும். சரியா? ஸோ இதுதான் மெயினாக சொல்லியிருக்காங்க. அப்புறமேல் பார்த்தோன்னா நீ ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோ. உனக்குன்னு அவங்க ஒரு ரெஜிஸ்டர் இமெயில் ரெஜிஸ்டர் ஐடி கொடுத்துருவாங்க. சரி? அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்கிறோம்ல, அதை கொடுத்துருவாங்க. அதை வச்சு தான் நீ அடுத்த டைம் லாகின் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன் நம்பர் ரொம்ப முக்கியமானது. அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டு நீ மறந்துடாத. சரியா? ஸோ பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னா அது 8 டிஜிட், 8லேருந்து 13 நம்பர் வரைக்கும் இருக்கணும். ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் மினிமமாக இருக்கணும். இது 4மே மினிமமாக இருக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உனக்கு பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா உனக்கு செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும். அது இல்லாமல் நீ உன்னோட ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடி 2த்தையும் கொடுத்துருப்ப. ஸோ அதை வச்சு நீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் டு ப்ராசஸ் கொடுத்துட்டேன்னா நீ அடுத்து உள்ளே போயிடுவேன். இங்கே போயிட்டு வந்துட்டு என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உன்னோட நேம் கேட்குறாங்க, ஃபாதர் நேம், மதர் நேம், உன்னோட டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், நேஷனாலிட்டி, ஐடென்டிட்டி டைப். ஐடென்டி டைப் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நீ நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணால் தான் ஐடென்டி டைப்பே வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் போட்டோன்னே நீ ஆதார் கார்டு கொடுத்துக்கிறியா, இல்லைனா ஒன்று 12th அட்மிட் கார்டு கொடுத்துக்கிறியா, இல்லை எலெக்ஷன் ஓட்டர் ஐடி கொடுத்துக்கிறியா, பாஸ்போர்ட்டா. ஸோ கொடுத்துட்டு அதில் இருக்க லாஸ்ட் 4 நம்பர்
அப்புறமேல் நீ ஃபோன் நம்பரை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தனா உனக்கு அப்புறமேலு உன்னோட அட்ரஸ், இன்னொரு அட்ரஸ், சரியா? ஸோ சப்போஸ் வந்து ஒரு சில பேர்கிட்ட 2 அட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒன்று வந்து பர்மனெண்ட் அட்ரஸ், இன்னொன்று வந்து டெம்பரரி அட்ரஸ். ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் பர்மனெண்ட் டெம்பரரி ஒரே அட்ரஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தனா நீ பாஸ்வேர்டை சூஸ் பண்ணிக்கலாம். இதை சப்மிட் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் நீ 2வது ஸ்லைடுக்கு போயிடுவ, சரியா? 2வது அப்ளிகேஷன் ஃபார்ம்குள்ளே போயிடுவ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீ ஃபில் பண்ணிட்டு 2வதுல வந்துட்டு அப்படின்னு சொன்னால் உனக்கு 2வது இது இப்படி தான் தெரியும், சரியா? இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நீ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்ட. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுன்னு சொன்னால் உனக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் அவங்க கொடுத்துருவாங்க. அப்புறம் உன்னோட பாஸ்வேர்டு ஒன்று இருக்கும். இது பார்த்தனா இதுக்கப்புறம் நீ கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு போய் கிளிக் பண்ணிடலாம், சரியா? இதில் கிளிக் பண்ணோடனே உன்ட்ட ஒரு சில இன்னும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ஸோ இங்கே நான் வந்து சும்மா ஃபேக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தனா நீ வந்து எங்கே வந்து உன்னோட எக்ஸாம் 12th எக்ஸாம் எழுதியிருக்க. ஸோ நீ வந்து செல்ஃப் டிக்ளேர் பண்ணிக்கலாம், கரெக்டாக இல்லையா? செல்ஃப் டிக்ளேர்னா ஓகே நான் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் அப்படிங்கிற இது, ஓகேயா? செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மேட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து சன் அண்ட் டாட்டர், ஓகே, ஐ எம் நாட் எலிஜிபிள் டு அப்ளை அண்ட் MBBS சீட் இன் த ஈஸ்ட்வர்ட் ஸ்டேட் ஆஃப் JK, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நம்மளால எக்ஸாம் எழுத முடியாது. அந்த ஸ்டேட்க்கு நம்ம எக்ஸாம் எழுதல, கரெக்டாக இல்லையா? அப்போ ஜம்மு காஷ்மீர்லையும் எலிஜிபிள் அப்படின்னு சொன்னால் அங்கே நீ எழுதிக்கலாம். ஸோ சப்போஸ் நான் இந்த இடத்துல வந்து எங்கே நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்பயே நான் தமிழ்நாடு கொடுத்துட்டேன்னா டிஃபால்ட்டாகவே இது காணாமல் போயிடும், சரியா? ஸோ இது வந்து காணாமல் போயிடுச்சு பாரு, அந்த இது இருக்காது. ஸோ அந்த ஃபார்ம் யாருக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்காக தான். அங்கே செல்ஃப் டிக்ளரேஷன் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ நீ எந்த கேட்டகிரியில் வர SC ST OBC இதெல்லாம் கொடுத்துக்கோ. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நீ வந்து ஏதாவது டிசேபிள்டா, ஸோ டிசேபிள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கோட்டா இருக்குது, சரியா? ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக டிசேபிள் அப்படின்னு சொன்னால், உண்மையிலே டிசேபிள் அப்படின்னு சொன்னால் நீ எஸ்ன்னு கொடுத்துட்டு அங்கே ஓகே கொடுத்துக்கலாம். நீ வந்து எந்த கண்ட்ரியில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க இது எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உனக்கு கொஸ்டின் வந்து எந்த மீடியம்ல வேணும், இங்கிலீஷ்ல வேணுமா, ஹிந்தியில் வேணுமா, தமிழா, எல்லா லாங்குவேஜ் இருக்குது, சரியா? இங்கே இத்தனை லாங்குவேஜ் இருக்குது. ஸோ ஒன்று இங்கிலீஷில் இருந்து இல்லை தமிழ் எழுத போகிறவங்க தமிழ் எழுதிக்கோங்க. நீ வந்து எந்த ஊரில் எக்ஸாம் எழுத நினைக்கிற, சரியா? ஸோ இங்கே பார்த்தனா தமிழ்நாட்டில் தான் நான் எழுத போகிறேன் அப்படின்னு போட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட், ஸோ திண்டுக்கல்லையும் இவங்க சேர்த்துருக்காங்க, திண்டுக்கல்காரங்க திண்டுக்கல்லே அப்ளை பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் பார்த்தனா அகைன் நான் தமிழ்நாட்டில் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கலுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, மேபி வந்து மதுரை கொடுத்துக்கோ. தேர்ட் சாய்ஸ் என்ன, திண்டுக்கலுக்கு பக்கத்தில் திருச்சி, சரியா? ஸோ இதுதான் நான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதாவது எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் எங்கே இருப்பீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சாய்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தனா இங்கே நீ வந்து பாஸா இல்லையா, ஸோ பாஸ் ஆகிருக்க, 12th வந்து பாஸ் ஆகிட்டு இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தனா எந்த வருஷம் நீ அப்ளை பண்ண, 2021 பாஸ் ஆகிருப்ப, இல்லைனா முன்னாடியே போட்டுக்கோ 2020 இல்லை 2019. எக்ஸாம் குவாலிஃபைங் கோட், ஸோ எந்த கோடில் குவாலிஃபை பண்ணிக்க, இது நம்மள்ட்ட இல்லை, இது வந்து நம்மளோட மார்க் ஷீட் கொடுத்தா தான் தெரியும். எந்த ஊரில் நீ ஸ்கூல் பண்ண, கிராமத்துலையா இல்லை சிட்டிலையா? ஸோ நான் வந்து கிராமம்னு வச்சுக்கோ. ஸோ டைப் ஆஃப் ஸ்கூல், இப்போ நான் வந்து கேந்திர வித்யாலயம், இதே மாதிரி நீங்கள் வந்து சப்போஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டுக்கோ, இல்லைன்னா ப்ரைவேட் செக்டர்னு போட்டுக்கோ. ஸ்டேட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்கும், ஸோ அதுன்னு போட்டுக்கலாம். குவாலிஃபைங் ஸ்டேட், எந்த ஸ்டேட்ல நீ தமிழ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஸோ நான் மேபி தமிழ்நாட்டில் எழுதியிருக்கேன், அப்போ தமிழ்நாடு. எந்த டிஸ்ட்ரிக்ட், ஸோ நான் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல எழுதியிருக்கேன். எந்த போர்டு, ஸோ நான் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், நான் CBSE. சப்போஸ் நீங்கள் வந்து தமிழ்நாடு போர்டு அப்படின்னு சொன்னால் இதுக்கு தமிழ்நாடு போர்டுன்னு ஆப்ஷன் இருக்கும், சரி? எந்த பாரு, தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், அது போட்டேன்னா உனக்கு அது வந்துடும். ரிசல்ட் வந்து உனக்கு பெர்சன்டேஜில் வந்துச்சா இல்லை CGPA பெர்சன்டேஜ் தான் வரும். பட் இதுதான் இங்கே கிளிக் பண்ண உடனே இங்கே 2 புதுசாக ஒரு காலம் வந்துருச்சு, சரி? இங்கே பாரு மொத்தம் 3 புதுசாக காலம் வருது. ப்ராப்ளம் என்ன, நம்மளுக்கு இது இன்னும் என்னன்னு தெரியாது, சரியா? ஸோ இது வந்து இப்போதைக்கு நீ ஃபில் பண்ண வேண்டாம். நீ அட்லீஸ்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுக்கோ. ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோ. டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு இங்கே நீ ஃபில் பண்ணி வச்சுக்கோ, சரியா? ஃபீஸ் பேமெண்ட் அதுக்கப்புறமேல் தான் பண்ணி முடிச்சோம். ரெடி பண்ணி வச்சுக்கோ, அப்புறமேல் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், ஓகேயா? ஸோ இதை நான் சொல்ல வந்தது. சப்போஸ் வந்து இதில் என்ன மார்க் ஃபில் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக உனக்கு சொல்லிடுறேன். மேபி நான் டோட்டல் மார்க் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்நேரத்துக்கு. பட் உங்கள் ரோல் நம்பருக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏன்னா ரோல் நம்பர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் டோட்டல் மார்க் போட்டு பார்க்குறேனே 444. ஓ, டோட்டல் மார்க் வந்து 500க்கோ 500. நான் வாங்கினது எவ்வளோ 444. அப்போ பெர்சன்டேஜ் எவ்வளோ 80.80, அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு ரோல் நம்பர் தெரியாது. ஸோ இப்போ வந்து என்னோட காலேஜ் நேம் என்ன, ஸோ என் காலேஜ் நேம் ஸ்கூல் நேம் வந்து KV திண்டுக்கல். ஸோ பின்கோட் 624302.
பட் நான் இது மட்டும் கொடுத்தா பத்தாதுன்னு தான் நானே இருக்கிறேன். சரியா? ஸோ மெயினா நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்தியன் கொடுத்தாச்சு, கேட்டகரி வந்து நான் ஜென்ரல் கேட்டகரி. சப்போஸ் இது மட்டும் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொன்னா நீ அதை வச்சு கூட போய்க்கலாம். நோ. டயபெட்டிஸ் இருக்கா? நோ. கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் இந்தியா. இந்தியா. சரி. ஸோ இதில் பார்த்தோன்னா do you intend to wear customary dress contrary to dress code while appearing in NEET 2021? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அதாவது நீட் வந்து நீங்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு ட்ரெஸ் போட போகிறீங்களா, இல்லை அதை அப்போஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் போட போகிறீங்களா, அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து அதை ஃபாலோ பண்ணுற மாதிரியே போட்டுக்கிறேன். நான் வந்து அவங்களுக்கு எதிர்த்து போடல, அப்போ நோன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்லேயே வேணும். சரியா? ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இங்கே வந்து சப்மிட் பண்ண முடியுதா அப்படின்ட்டு. குவாலிஃபைங் கோட் எனக்கு தெரியாது. சப்போஸ் கோட் C2ன்னு வச்சுக்கலாமே. இப்போதைக்கு எனக்கு இந்த ரோல் நம்பர் மட்டும் தெரியாது. ஸோ ரோல் நம்பரை தவிர நான் எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சப்மிட் பண்ணிடலாம். நோ, ரோல் நம்பர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியல. ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேணுமா? ஸோ ரோல் நம்பர் இப்போதைக்கு நம்மள்ட்ட இல்லை. என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ஏதாச்சும் எனக்கு அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஹேவ் அ நைஸ் டே.